1 தீமோத்தேயு 4:12 இப்படியாக இருக்கிறது, விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமாங்க, விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமை அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்ம விசுவாசத்துல எந்த நிலைமையில இருக்கோன்றத நம்ம உணரணுங்க. ஆபிரகாம் தனக்கு ஒன்றுமே இல்லாத போது தேவன் அவரை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து, உன்னுடைய ஜாதிகளை திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருங்க. அவர் விசுவாசிக்க ஏதுமே இல்லாத போதும் அவர் அந்த வார்த்தையை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத போதும், கடன் பிரச்சனையில இல்ல வறட்சியான நிலைமையில நீங்க இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். கடல் மணலை எண்ணக்கூடுமானால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணக்கூடும். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருங்க. நீங்க விசுவாசிங்க, அது உங்களுக்கு நீதியா எண்ணப்படும். கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். யோசேப்பு தவறு செய்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு அமைந்திருந்த போதும் தன்னை படைத்த ஆண்டவருக்கு உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். பல நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் சந்தித்த போதும் உண்மையாக இருந்தார். தன்னை தள்ளின சகோதரர்களுக்கு முன்பாக ராஜாவாக நின்றார். இன்றைக்கு உங்களை ஏளனப்படுத்தினாலும், உங்களை நிந்தித்தாலும், அவமதித்தாலும், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவர்களோடு விபச்சார பாவம் செய்தாயிற்றுன்ற வசனத்தின்படி உங்களுடைய சிந்தனையில ஒருவரை தவறாக எண்ணினாலும் அது தீமைதான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் இதுவரை செய்த பாவங்களை எனக்கு மன்னியும். இனி உமக்கு விரோதமாகவும் என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாகவும் எந்த தீமையும் நான் செய்ய மாட்டேன். நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா தேவன் உங்கள் கற்பில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்க கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பார். விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்கள். God bless you.